ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போட்டித் தேர்வு சம்பந்தமான இன்று நடந்த மிக முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம சென்னை ஸ்மாஷர்ஸ், அதாவது பேட்மிண்டனுக்கான 2017 பிரீமியர் பேட்மிண்டன் லீக்ல நம்ம சென்னை ஸ்மாஷர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. யார் எதிர்த்து இவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஃபைனல்ஸ்ல மும்பை ராக்கெட்ஸை எதிர்த்து வின் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கே தெரியும், அது சிம்பிளா நம்ம செபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த செபி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மர்ஜர் அண்ட் அக்விசிஷனுக்காக போட்டிருக்காங்க. மர்ஜர் அண்ட் அக்விசிஷன் உங்களுக்கே தெரியும், ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியோட மர்ஜ் ஆகிறது அல்லது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்குறது, சரிங்களா? ஸோ வந்து அதை மர்ஜர் அண்ட் அக்விசிஷன் நம்ம சொல்லுவோம். இதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்கும்போது அன்லிஸ்டட் கம்பெனி லிஸ்டட் கம்பெனியை, அதாவது லிஸ்டட் கம்பெனி அன்லிஸ்டட் கம்பெனியை வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்லிஸ்டட் கம்பெனியும் வந்து ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து அவங்க சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அதாவது இன்டைரக்ட் லிஸ்டிங் ஆஃப் அன்லிஸ்டட் கம்பெனியை வந்து அவங்க வந்து அதுக்கான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களோட, அதாவது அந்த லிஸ்டட் கம்பெனி அன்லிஸ்டட் கம்பெனியை வாங்கும்போது அந்த ஷேர் ஹோல்டர்ஸோட மதிப்பு, அதாவது மொத்த மதிப்பு வந்து 25% கீழே போகக்கூடாது அப்படின்றதையும் அவங்க முக்கியமா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபேம் இன்டர்நேஷனல், அதாவது இவங்க வந்து ஒரு டைட்டில், அதாவது எக்கானமி ஃபார் தி 99% அப்படின்ற டைட்டில் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. இது எதுக்காக இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் அண்ட் பிசினஸ் லீடர்ஸ் எல்லாம் வந்து தேவோஸ்ன்ற இடம் வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமா அவங்க, அந்த ப்ரோக்ராமோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே பாத்தீங்கன்னா ரிச்சஸ்ட் 8 பீப்புள் கிட்ட இருக்க வெல்த், அதாவது வெல்த் வந்து கிட்டத்தட்ட 3.6 பில்லியன் மக்கள் கிட்ட இருக்க வேண்டிய வெல்த் வந்து அந்த 8 பேர் கிட்ட மட்டும் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதுல உங்களுக்கே தெரிஞ்ச மார்க் சுக்கர்பர்க், அதே மாதிரி பில் கேட்ஸ், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வாரன் பஃபே, இவங்க எல்லாம் அந்த 8 பேர்லாம் இருக்காங்க. அதுல முதல் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா பில் கேட்ஸ். அடுத்ததா தெலுங்கானா சிஎம் கே சந்திரசேகர் ராவ், அவரு ஆர்மி பீப்புளுக்காக சில முக்கியமான வெல்ஃபேர் திட்டங்கள், அதாவது அவங்களோட நலத்திட்டங்கள், அவங்களுக்காக சில நலத்திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காரு. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி வெல்ஃபேர் ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்றாங்க. அந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா, அந்த ஃபண்டுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து 80 கோடி ரூபாய் இனிமேல் ஒதுக்குவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மினிஸ்டரும் வருஷத்துக்கு வந்து 25,000 ரூபாய் அதுக்கு டொனேஷனா கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு எம்பிஸும் எம்எல்ஏஸும் வந்து 10,000 ரூபாய் டொனேஷனா கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருக்கவங்க அவங்களோட ஒரு நாள் சம்பளத்தை வந்து இந்த ஆர்மி வெல்ஃபேர் ஃபண்டுக்கு வந்து டொனேஷனா கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, வேர்ல்ட் வார் 2ல இருந்த ஆர்மி பீப்புளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சைஃபண்ட்ன்ற பேர்ல ஒரு மாசத்துக்கு வந்து மந்த்லி, அதாவது பென்ஷன் அப்படின்ற பேர்ல 3,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து 6,000 ரூபாவா அவங்க அதிகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பரம்வீர் சக்ரா, அதே மாதிரி அசோக் சக்ரா, இந்த அவார்டை வாங்கின ஆர்மியில இருக்க மக்களுக்கு வந்து 2.25 crore வந்து அவங்க வந்து பிரைஸ் மணியா கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகாவீர் சக்ரா, கீர்த்தி சக்ரா, இந்த மாதிரியான அவார்ட்ஸ் வந்து ஆர்மியில வாங்கின மக்களுக்கு வந்து 1.25 crore வந்து பிரைஸ் மணியா அவங்க அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் நாகாலாந்து கவர்மெண்ட்டும் அதே சமயம் வேர்ல்ட் பேங்க்கும், இந்த 3 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா கூட்டு முயற்சியா வந்து $48 மில்லியன் ஒரு சைன் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது ஹெல்த் கேர் சர்வீசஸ்ல, அதாவது நாகாலாந்துல இருக்க ஹெல்த் கேர் சர்வீசஸ் அதிகரிக்கிறதுக்காக இந்த திட்டத்துல, அதாவது இந்த பணத்தை வந்து வேர்ல்ட் பேங்க் வந்து கொடுக்கறாங்க. சோ அதுக்கான கையொப்பம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க், அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டும் நாகாலாந்து கவர்மெண்ட்டும் வேர்ல்டு பேங்க்கும் 3 பேரும் சேர்ந்து சைன் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா பாத்தீங்கன்னா நேரடியா வந்து 6 லட்சம் மக்கள் வந்து பயனடைவாங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க. இது எதுக்காக இந்த பணத்தை அவங்க யூஸ் பண்ண போறாங்கன்னு பார்க்கும்போது ஹெல்த் கேர் சர்வீசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் உங்களுக்கே தெரியும், IMF சொல்லுவாங்க. இவங்க வந்து வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் அப்டேட் 2017 அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியனோட ஜிடிபி வந்து 6.6% இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஜிடிபி வந்து 2016-17 ஜிடிபி 7.6% இருக்கும்ன்றத முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ அது 6.6% சொல்லியிருக்காங்க. இது எதனால இந்த மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கே தெரியும் டிமானிடைசேஷன் ஆனதுனால இந்த மாற்றம் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டிமானிடைசேஷனால பாத்தீங்கன்னா கேஷ் ஷார்டேஜ்,
அதே மாதிரி பேமெண்ட் டிஸ்ரப்ஷன், அதாவது ஒருத்தருக்கு வந்து நம்ம பணம் கொடுக்கறதுக்கான இடையூறுகள் நடந்ததும், அதே மாதிரி கேஷ் ஷார்டேஜும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இந்த ஜிடிபி வந்து 6.6% இருக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த டிமானிட்டைசேஷன் அப்படின்றத அவங்க IMF வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவும் மொரீஷியஸும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய MOU வந்து சைன் பண்ணிருக்காங்க, அதாவது கையொப்பமா இருக்கு. எதுக்காகன்னா கோஆபரேட்டிவ் செக்டர்ல வந்து அவங்க நம்ம இந்தியா வந்து அந்த மொரீஷியஸ் கண்ட்ரிக்கு வந்து டெக்னாலஜி ஷேரிங் பண்றதுக்காக சைன் ஆயிருக்கு. பேசிக்கலி பாத்தீங்கன்னா இந்த கோஆபரேட்டிவ் செக்டர் அப்படின்னு வரும்போது ஆக்ரோ இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி ஃபிஷரிஸ், அதே மாதிரி டைரி, இந்த 3 இண்டஸ்ட்ரீஸ்க்கும் தேவையான டெக்னாலஜியை வந்து இந்தியா வந்து மொரீஷியஸ்க்கு கொடுக்க போறாங்க. மொரீஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா இது வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் பக்கத்துல வர ஒரு சின்ன தீவுன்னு சொல்லலாம். இதோட மொத்த மக்கள் தொகையை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 lakhs to 13 lakhs தான் இருக்காங்க. சோ அந்த நாட்டோட நம்ம வந்து கையொப்பம் போடுற சைன் பண்ணிருக்கோம். நம்ம நாட்டு சார்பா பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து ராதா மோகன் சிங்கும், அதே மாதிரி அந்த நாட்டு சார்பா வந்து கோஆபரேட்டிவ் மினிஸ்டர் சுமில் டத் பூலாவும் சைன் பண்ணிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜாக்கப் போலே, இவரோட கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் ஜாக் செல்ஃப் அப்படின்ற அந்த புத்தகங்களுக்கு வந்து அவார்ட் கிடைச்சிருக்கு. 2016 TS எலியாட் பிரைஸ் அவார்ட் கிடைச்சிருக்கு. இந்த அவார்ட் மூலமா பாத்தீங்கன்னா அவருக்கு $24,000 வந்து பிரைஸ் பண்ணியா அவருக்கு கிடைக்குது. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துல இருந்து, அதாவது நம்ம வந்து 1st April இருந்து அமல்படுத்ததா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அதை தள்ளி போட்டிருக்காங்க. 1st July 2017 இருந்து இது அமலுக்கு வரும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த GST அமல்படுத்தும் போது என்ன முக்கியமா நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டேட் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 1.4 crore டர்ன் ஓவர் இருக்கிற, அதுக்குள்ள இருக்க டர்ன் ஓவர் இருக்க கம்பெனிஸ்க்கான அந்த டாக்ஸ் பேயர்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கவனிச்சுப்பாங்க. அதே மாதிரி 1.5 crore மேல இருக்க டாக்ஸ் பேயர், 1.5 crore மேல டர்ன் ஓவர் இருக்க கம்பெனிஸோட டாக்ஸ் பேயர்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து கவனிச்சுப்பாங்க. இதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 1.5 crore மேல இருக்க டாக்ஸ், அதாவது டர்ன் ஓவர் இருக்க கம்பெனிஸ்க்கான டாக்ஸ்ல 50% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் 50% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரிச்சுப்பாங்க. இதுதான் இந்த GSTயோட முக்கியமான ஒரு அம்சம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.